J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 8, The Death Day Party. அக்டோபர் மாதம் வந்துடுச்சு. சில்லுன்னு வீசின ஈரக்காத்தோட குளிர்ச்சி தரையையும் மொத்த கோட்டையையும் பரவி நிறைச்சது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பரவின திடீர் சளி ஜொரத்தால ஹாக்வர்ட்ஸ் கோட்டையோட மருத்துவமனை பொறுப்பாளர் மேடம் பாம்ஃப்ரீ ஓய்வில்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெப்பர் அப் போஷன் உடனடியா வேலை பார்த்து சளி ஜரத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா அதோட பக்க விளைவா அதை குடிக்கிறவங்க காதுல இருந்து குடிச்சு பல மணி நேரத்துக்கு அப்புறமும் புகையா வந்தது. ஜின்னி வீஸ்லி ஜலதோஷம் பிடிச்சு ரொம்ப சோர்வா தென்பட்டதை பார்த்து அவ அண்ணன் பர்சி அவளை கட்டாயப்படுத்தி அந்த மருந்தை குடிக்க வச்சான். அவ காதை மறைச்சு தொங்குன அவளோட பிரகாசமான சிகப்பு நிற முடிவழியா கசிஞ்ச நீராவி அவ மொத்த தலையும் பத்தி எறிகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குச்சு. துப்பாக்கி குண்டுகளை ஒத்த பெரிய பெரிய மழை துளிகள் கோட்டை ஜன்னல் எங்கும் தொடர்ந்து பல நாட்களா மோதி தெரிச்சுக்கிட்டு இருந்தது. கோட்டையை சுத்தி இருந்த ஏரியோட நீர்மட்டம் நல்லா உயர்ந்துடுச்சு. அழகான பூந்தோட்டம் எல்லாம் மண்ணும் சேரும் அடிச்சுக்கிட்டு போற நீரோடையா மாறிடுச்சு. ஹாக்ரிடோட பரங்கி பழங்கள் எல்லாம் தோட்டத்துல அமைக்கிற குடில் அளவுக்கு பெருத்து போயிடுச்சு. மொத்த கோட்டையும் மழையால நனைஞ்சு போனாலும் தொடர் பயிற்சி நேரங்களால ஆலிவர் வுட்டோட உற்சாகத்துக்கு மட்டும் எந்த குறையும் வரல. அதே காரணத்தாலதான் ஹாலோவீனுக்கு சில நாட்கள் முன்னாடி வந்த ஒரு சனிக்கிழமை மதியம் அடிக்கிற காத்து மழையிலையும் ஹாரிய பார்க்க முடிஞ்சது. தலையில இருந்து கால் வர மொத்த உடம்பும் மழையில நனைஞ்சு ஊறி போய் மேல ஒட்டி இருந்த சேரெல்லாம் போற வழியெங்கும் செதற விட்டபடியே கிரிஃபிண்டோர் டவருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தான். அடிக்கிற காத்தும் மழையும் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு பயிற்சி நேரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமானதா இல்லாம போயிடுச்சு. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஸ்லிதரின் அணியை வேவு பார்க்க போனதுல நிம்பஸ் 2001ஓட வேகத்தை கண்கூடா பார்த்துட்டு வந்திருந்தாங்க. மங்கலான 7 பச்சை நிற உருவங்கள் தான் வானத்துல ஏதோ சீரிப்பாயிர ஜெட்டு கணக்கா தென்பட்டதா வந்து தெரிவிச்சாங்க. ஆளரவமற்ற அந்த காரிடார்ல மழையில நனைஞ்சு போன மேலங்கி போட்ட சரக் சரக் சத்தத்தோட வந்துகிட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு சிந்தனையில முழுகி போய் அவனை போலவே நின்னுக்கிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்தான். கிரிஃபிண்டோர் டவரோட ஆவியான நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஜன்னல் கிட்ட நின்று வெறிச்சு பார்த்தபடியே வாய்க்குள்ளேயே எதையோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்களோட தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யலையாம், வெறும் அரை அங்குலம் அது மட்டும் இருந்திருந்தா. ஹலோ நிக் அப்படின்னு ஹாரி சொன்னதும் ஓ ஹலோ ஹலோ அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தபடியே நியர்லி ஹெட்லெஸ் நிக் அவசரமா சொன்னாரு. அவர் தன்னோட நீளமான சுருள் முடி மேல இறகுகள் பொருத்தப்பட்ட அற்புதமான ஒரு தொப்பி அணிஞ்சிருந்தாரு. அப்புறம் அவரு கழுத்தை மூடி மறைக்கிற மாதிரியான அழகான சுருக்கங்கள் வச்ச ஒரு மேலாடை. அது அவரு கழுத்து வெட்டப்பட்டிருக்குங்கிற உண்மைய அந்த சுருக்கங்களுக்கு நடுவுலயே மூடி மறைச்சிடுச்சு. அவர் உருவம் வெளுப்பான புகைய போலதான் இருந்தது. ஹாரியால அவரோட உருவத்துக்குள்ள ஊடுருவி வானத்துல தெரிஞ்ச இருண்ட மழை மேகங்களையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்த மழையையும் கூட பார்க்க முடிஞ்சது. உன்னை பார்க்க ஏதோ கவலையா தெரியுதே யங் பாட்டர் அப்படின்னு நிக்கு சொன்னபடியே அவரை போலவே ஒளி ஊடுருவும் வகையில இருந்த ஒரு கடிதத்தை மடிச்சு அவர் அணிஞ்சிருந்த பழங்கால மாதிரி உடைக்குள்ள சொருகிக்கிட்டாரு. உங்களை பார்க்கவும் தான் கவலையா தெரியுது அப்படின்னா ஹாரி ஹா அப்படின்னு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இல்லாத விஷயத்த குறிப்பிடுற மாதிரி தன்னோட அழகான கைகளை அலட்சியமா அசைச்சு காமிச்ச நியர்லி ஹெட்லெஸ் நிக், நான் அதுல சேர விரும்பினேன்னு உண்மையா சொல்ல முடியாது. ஏதோ விண்ணப்பிக்கலான்னு நினைச்சேன், ஆனா நான் தேவையான தகுதிகளெல்லாம் பூர்த்தி செய்யலன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அவர் பேச்சு ரொம்ப சகஜமா இருந்தாலும் அவர் முகத்துல கசப்பும் வருத்தமும் தெளிவா தென்பட்டது. ஆனா என் நிலைமையில நீ இருந்திருந்தாலும் உனக்கும் அப்படிதானே தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு கோபமா தன்னோட பாக்கெட்ல இருந்து அந்த கடிதத்தை வெளியே எடுத்து ஒரு மழுங்குன கோடாரி எடுத்து கழுத்துல 45 தடவை போட்டுக்கிட்டாலாவது அந்த ஹெட்லெஸ் ஹண்ட்ல சேர தகுதி கிடைக்குமோ என்னவோ அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு ஓ எஸ் அப்படின்னு ஹாரி ரொம்ப அவசரமா ஒத்துக்கிட்டே ஆகணுன்ற கட்டாயம் மாதிரி பதில் சொன்னான். அது எனக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவும் சீராகவும் நடந்து முடிஞ்சிருக்கலான்னு என்னை விட யார் அதிகமாக விரும்பி இருக்க போறா. என் தலை முழுசா முறையா வெட்டப்பட்டிருக்கணும். அப்படி மட்டும் நடந்திருந்துச்சுன்னா நான் அனுபவிச்ச வலியும் எதிர்கொண்ட கேலியும் கிண்டலும் தவிர்க்கப்பட்டிருக்கும். எப்படியோ. நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஆவேசமா அந்த கடிதத்தை உலுக்கி திறந்து கோபமா படிக்க ஆரம்பிச்சாரு. உடலிலிருந்து முழுமையாக தலை வெட்டப்பட்ட வேட்டைக்காரர்களையே எங்களால் ஏற்க முடியும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறோம்.
அப்படி தலை தனியாக பிரிந்து இல்லையெனில் குதிரையில் சவாரி செய்து தலை சுழற்றும் விளையாட்டு மற்றும் தலை போலோ போன்ற விளையாட்டுகளில் உறுப்பினர்கள் பங்கேற்க சாத்தியமில்லாமல் போகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எங்கள் தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என மிகுந்த மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகுந்த அன்புடனும் வாழ்த்துக்களுடனும் சர் பேட்ரிக் டிலேனி பாட்மோர். பயங்கர கோவத்துல கொந்தளிச்சபடியே நியர்லி ஹெட்லெஸ் நிக் லெட்டரை சட்ட பாக்கெட்ல திணிச்சுக்கிட்டாரு. வெறும் அரை அங்குலம் தோளும் நரம்பும் தான் என் கழுத்தை என் உடம்போட சேர்த்து வச்சிருக்கு ஹாரி. யாரா இருந்தாலும் இது ஒரு சரியான வெட்டுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா என்ன பண்றது, சர் ப்ராப்பர்லி டெகாபிடேட்டட் பாட்மோருக்கு அது பத்தாதான். நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஏகப்பட்ட பெருமூச்சு வாங்கினாரு. அப்புறமா கொஞ்சம் சாந்தமான தொனியில, சரி உனக்கு என்ன பிரச்சனை, நான் உதவிகரமா உனக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல அப்படின்னு சொன்ன ஹாரி, ஸ்லிதரினுக்கு எதிரான எங்களோட அடுத்த போட்டிக்காக இலவசமா 7 நிம்பஸ் 2001 எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சா தவிர. ஹாரி பேசினதுல மிச்ச மீதி வார்த்தைகள் எல்லாம் அவன் கணுக்கால் கிட்ட இருந்து வந்த உரத்த கூச்சலான மியாவ் சத்தத்துல கரைஞ்சு காணாம போயிடுச்சு. அவன் கீழே குனிஞ்சு பார்த்தப்போ தன்னை 2 ஒளி வீசும் மஞ்சள் நிற கண்கள் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அது மிஸ்ஸஸ் நாரிஸ் தான், ஸ்கூல் கேர்டேக்கர் ஆர்கஸ் ஃபிளிட்சோட சாம்பல் நிற வரியிட்ட பூனை. மாணவர்களுக்கு எதிரான ஃபிளிட்சோட முடிவற்ற போராட்டத்துல அந்த பூனை தான் அவருக்கு ஒரு பக்க துணைன்னு சொல்லலாம். நீ பேசாம இங்கிருந்து கிளம்பிடு ஹாரி அப்படின்னு நிக்க அவசரமா சொன்னாரு. ஃபிளிட்ச் வேற நல்ல மனநிலையில இல்ல, பத்தாததுக்கு சளி காய்ச்சல் வேற. சில தேர்ட் இயர்ஸ் வேற தவறுதலா டஞ்சன் 5ஓட மேற்கூரை முழுசும் தவளை மூளைகளை ஒட்டி வச்சுட்டாங்க. காலை நேரம் முழுசையும் அதை சுத்தம் பண்றதுலயே செலவிட்டாரு. அவர் மட்டும் இந்த தரையெங்கும் நீ சேரையும் சகதியையும் சொட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. ரைட் அப்படின்னு சொன்ன ஹாரி மிஸ்ஸஸ் நாரிஸோட குற்றம் சாட்டும் பார்வையிலிருந்து நழுவ முயற்சி பண்ணினான். ஆனா ரொம்ப தாமதம். தன்னோட நாத்தம் பிடிச்ச பூனை கூட இணைந்திருந்த ஒரு விசித்திர சக்தியால அந்த இடத்துக்கு ஈர்க்கப்பட்டு வேகமா திரைச்சீலையை விளக்கிக்கிட்டு வெடிச்சு சிதறி வந்த மாதிரி ஃபிளிட்ச் ஹாரி முன்னாடி வந்து நின்னாரு. இழுத்து இழுத்து மூச்சு விட்டபடியே ஸ்கூல் விதிகளை மீறவங்களுக்குன்னே பிரத்யேகமான தன்னோட பார்வையை பார்த்தபடியே தலைய சுத்தி மொத்தமான ஒரு துணியை சுத்திக்கிட்டு அடர் ஊதா நிறத்துல செவந்து போன மூக்குமா நின்னுகிட்டு இருந்தாரு. அழுக்கு அப்படின்னு அவரு கத்துனப்போ தாடையெல்லாம் நடுங்குச்சு, கண்ணெல்லாம் பயங்கரமா துள்ளுச்சு. ஹாரியோட குவிட்டிச் ரோப்ல இருந்து சொட்டிக்கிட்டு இருந்த சேத்து தண்ணிய சுட்டி காட்டினபடியே, எங்க பார்த்தாலும் சேரும் சகதியுமாக்கி வச்சிருக்க, இதுக்கு மேல என்னால சகிச்சுக்கவே முடியாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க போட்டர், ஒழுங்கா என் கூட வா. அதனால ஹாரி ரொம்ப சோகமா நியர்லி ஹெட்லெஸ் நிக்கு விடை கொடுத்துட்டு ஃபிளிட்சை பின்தொடர்ந்து படிகள் வழியா கீழிறங்கி போனான்.